நல்லா யாவச்சுக்கோங்க. இது சொல்லப்பட வேண்டிய ஒரு உண்மை என்பதின் காரணமா சொல்றேன். எத்தனையோ பேர் சொல்றாங்க, சொல்லி அழுகிறாங்க. ஒரு ஹேபிட், அதாவது நாங்க இதுக்கு பழக்கப்பட்டுட்டோம். தொழுகிறோம், தஹஜ்ஜத் தொழுகிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனால் இந்த போனோகிராபிக் பார்க்காம தூக்கம் வருதில்லை. அல்லாஹ் இந்த போன்ல மெசேஜ் இருக்குது. இதுக்கு என்ன தௌபா? இது பொல்லாத ஒரு பழக்கம். இது பெண்களுக்கு தான் ஆண்களுக்கு தான் இருக்கிற இந்த பவர்ஃபுல் மீடியா இன்டர்நெட். இது நலவை கொண்டு சேர்ப்பதை விடவும் பாவத்தை கூட கொண்டு சேர்க்குது. தயவு செஞ்சு சொல்றேன், இதெல்லாம். அப்ப அவர் சொல்றாரு, ஒரு போனோகிராபிக் இண்டஸ்ட்ரி, ஒரு வெப்சைட் இணையதளத்தோட சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒரு வாலிபர் சப்ஸ்கிரைப் பண்றாரு. அவர் மந்த்லி 5 இயர்ஸுக்கு ஒரு அமௌண்ட கட்டி, உதாரணம் வச்சுக்கோங்களேன், 5 இயர்ஸுக்கு 1500 ரியால் கட்டி அவர் சேர்ந்து கொள்றாரு. அப்ப இந்த 5 இயர்ஸ் என்னென்ன லேட்டஸ்ட் புதிய புதிய படம், பிக்சர்ஸ், வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் அப்லோட் ஆகுமோ அதை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். புதிய வெர்ஷன் எல்லாம் அப்லோட் ஆகி கொண்டு இருக்கு. இவர் ஒரு நாள் கண்ட நண்பர்களோடு உட்கார்ந்து நண்பர்கள்ட்ட காட்டுறாரு, நான் இப்படி சேர்ந்திருக்கிறேன், எனக்கு இவ்வளவு எல்லாம் வருகிறது, இதை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், அந்த கிளிப் இந்த கிளிப் எல்லாம் காட்டுறாரு. சுஹானம் எல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அதுல பல பேர் உடனே அவங்களும் 1500 ரியால் கொடுத்து சேர்றதுக்கு பாக்குறாங்க, முயற்சிறாங்க. அப்ப இவர் சொல்லிக்கிற சேரவானம், எனக்கு வாரத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்றேன். அதுக்கு அவர் ஒட்டோவா போட்டாரு. இங்க வாரதெல்லாம் என்ன செய்யும், இது ஒட்டோவா எனக்கு வாரத்தோட மெயில இருந்து இவங்களுக்கு எல்லாம் லிங்க் வைத்திரும். அவரோட பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டார். ரைட், எல்லாம் டன். இப்ப அவரு 1500 ரூபாய் கொடுத்து சப்ஸ்கிரைப் ஆனாரு. இவருக்கு டாக்குமெண்ட் வருகிறது, லிங்க் வருகிறது. அந்த லிங்க் இவர் ஷேர் பண்ணிக்கொள்ற அவருடைய கூட்டாளி மாறுவாங்க. சுப்ஹானல்லாஹ், லா ஸமஹல்லாஹ், நஸ்அலுல்லாஹ் அல்-ஆஃபியா. இப்படிப்பட்ட நிலையில இந்த ஆரம்பத்தில் 1500 ரியால் கொடுத்து சப்ஸ்கிரைப் ஆனாரே, இவர் ஒரு ஆக்சிடென்ட்ல மௌத்தாயிட்டார். இவர் மௌத்தே, ஆனா இவருடைய இமெயில் அக்கவுண்ட்ஸ் வந்துட்டு மௌத்தாகல. இவருடைய அந்த இமெயில் அக்கவுண்ட்ஸ் வந்து அப்படி இருக்குது. இப்ப என்ன நடக்குது, இவருக்கு இந்த இமெயில் வந்து கொண்டே இருக்குது. அந்த இமெயில் இருந்து பிரெண்ட்ஸ்மாருடைய இமெயிலுக்கு இமெயில் போய்த்து கொண்டே இருக்குது. அப்ப என்னடா, என்ன ஆச்சரியம் அப்பா. ஒரு கூட்டாளி யோசிக்கிறார், என்ன அநியாயம் இது வந்து கொண்டே இருக்குது, இதை நிப்பாட்டணுமே. இவர் அடிச்சாரு கால் எங்கக்கு, அந்த வெப்சைட் இணையதளத்துக்கு, இப்படித்தான் செய்தி, இதை நிப்பாட்டுங்க ஒரு மவுத்துன்னு சொல்லி. அவர் சொன்னார், நோ நோ நோவே, பாஸ்வேர்டு இருந்தா மட்டும்தான் இதை செய்ய இயலும். பாஸ்வேர்டு சொல்லுங்க, பாஸ்வேர்டு இல்லாம இதை செய்ய இயலாது. சுப்ஹானல்லாஹ். கடைசிக்கு அவர் மவுத்து கபருக்கு போய்த்தாரு. அவருடைய பேர்ல எத்தனையோ பேர் பாவம் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. அது முடியாது, 5 வருஷத்துல முடிய போறதில்லை. அதை இவங்க இன்னமத்தருக்கு கொடுத்தால் அதனுடைய பாவம் இவருக்கு வரத்தான் செய்யும். இதுதான் வனக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும். சோசியல் மீடியா பாவிக்கிறவங்க வெரி கேர்ஃபுல், வெரி 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 கேர்ஃபுல். இது அனுப்புறத்தினால மக்களுக்கு மத்தியில் விபரீதங்களும் பாவங்களும் அநியாயமும் ஏற்படுமோ அவைகளை அனுப்புவதை விட்டும் தவிந்து கொள்ளுங்கள். அது பெண்களுடைய போட்டோ மட்டுமல்ல. அப்ப நான் சொன்னேன், அந்த ஆளின் ஜும்மா ஓதினாரு. அப்ப ஜும்மா ஓதிட்டு வர வந்து 4 மணியாவ முந்தையே, 4 மணி கிட்டத்தட்ட ஜும்மா வந்து 1 மணி 1:30 மணி முடிஞ்சு 4 மணிக்கு முந்தி பார்த்தா பேஸ்புக்ல அந்த ஆலிம, சுப்ஹானல்லாஹ், நஸ்அலுல்லாஹ் தௌஃபீக், அல்லாஹ் ஆஃபியத் நசீபாக்கட்டும், ஒரு வித்தியாசமான படமாக கீறி அவருக்கு வேறொரு முகத்தை கொடுத்து அவருடைய பேச்சுக்கு ஷைத்தான பேச்சு எழுதி எல்லாம் செஞ்சு எழுதி இப்ப அவரு பொடியமாக 4 பேர் சேர்ந்து அப்லோட் பண்ணிட்டாங்க வெப்சைட்ல, பேஸ்புக்ல ஷேர் பண்ணி கொண்டாங்க. அன்னைக்கு ராவு நான் மாளிகாவத்தில் பயா முடிச்சுட்டு வாரேன். இதை செஞ்ச 4 வாலிபருடைய 2 வாப்பமாறு, 2 பேருடைய வாப்பமாறு வந்து மௌன் இப்படி செஞ்சிட்டார் ஹதரத், இவங்க இப்படி செஞ்சிட்டாங்க, என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்யுங்க, ரிமூவ் பண்ணிடுங்க, வேற ஒன்னும் சேர்த்துக்கு இல்ல. இல்ல அதை எத்தனையோ பேர் ஷேர் பண்ணிட்டாங்களே,
எத்தனையோ பேர் லிங்க்ல அது இருக்குது, எத்தனையோ பேர் ஐபோன்ல இருக்குது. இதுக்கு என்ன செய்யுது இப்ப? அப்ப நான் சொன்ன இதுக்கு ஒன்று செய்யற இதுதான் வனத்துபுமா கத்தமு ஆசாரம். வாழ்க்கையில் ஒரு நாளும் கிரிட்டிசைஸ் பண்றது, தேவையில்லாத செய்திகளை யாருக்கும் யாரும் அனுப்பவும். சோசியல் மீடியா உள்ளாக்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், பிளீஸ் பண்ணி இது 12 மணிக்கு பிறகும் 2 மணிக்கு பிறகும் 3 மணிக்கு பிறகும் நியூஸ் அனுப்புறதல்ல. வாட்ஸ்அப்ல வேலை என்ன? தூங்கவில்லையா? நாளைக்கு குடும்பம் இல்லையா? மெசேஜ் நஸ்அலுல்லாஹ் ஆஃபியா. இதத்தான் அல்லாஹ் சொல்றான் சூரா யாசீன்ல, வனக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும். நீங்க முற்படுத்தியதும் மட்டுமல்ல, நீங்க முற்படுத்தியதனுடைய ஆசாரையும் நாங்க பதிவு செய்கிறோம். வகுல்ல ஷைஇன் எல்லா வஸ்துக்களையும் அஹ்ஸைனாஹு நாங்க அப்படியே அதை பதிவு செய்கிறோம், எண்ணி வைத்திருக்கிறோம், டாக்குமெண்ட் ஆக்கி வச்சிருக்கிறோம். டாக்குமெண்ட் அஹ்ஸைனாஹு டாக்குமெண்ட் ஆக்கி வச்சிருக்கிறோம். எல்லாம் டாக்குமெண்ட் ஆயிருக்கு. நீங்க எப்ப கேட்கிறீங்களோ அப்ப தருவோம். இதை உங்களுக்கு எதை நிராகரிக்கலாது. அனைத்தையும் எண்ணி வச்சிருக்கிறோம், டாக்குமெண்ட் வச்சிருக்கிறோம். இது இந்த டாக்குமெண்ட் அந்த எல்லா டாக்குமெண்ட் படிச்சிருக்கிறோம். அந்த இமாம் அந்த கிதாபுல எல்லாம் எடுத்து முன்னுக்கு போடப்படும். இதே மறச்சேலாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்க எல்லாருக்கும் ஆகியத்தான வாழ்வ நசீபாக்கட்டும். இந்த குர்ஆன் படி வாழ நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாழ்க்கையில தந்திருக்கிற இந்த நிஅமத் இந்த பார்வையில் என்றால் இந்த சோசியல் மீடியா ஒரு பெரிய ஒரு நிஅமத். இந்த நிஅமத்தை சரியாக பயன்படுத்துங்கோ, நல்லதுக்கு பயன்படுத்துங்கோ, நல்லதை பரிமாறிக்கொள்ளுங்கோ. தேவையில்லாத பாவமான கர்மங்கள் வந்துச்சுதா அதை அப்படியே டிலீட் பண்ணிடுங்கோ. நல்லவைகளை ஷேர் பண்ணி கொள்றதுக்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இது ஆக்கிக்கோங்க. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு துணை புரிவார்.